ஹலோ பசங்களா, நம்ம ஒரு கம்பல்சரி 2 மார்க் அண்ட் 4 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாமா? கிரியேட்டிவ் செஷன்ல தானே பார்த்துட்டு இருக்கோம். அதையும் இந்த தடவை பக்காவா நம்ம பார்க்க போறோம். வாங்க, என்ன கொஸ்டின் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இங்க ஹைலைட் பண்றேன். ஸோ த கொஸ்டின் இஸ் டிஃபைன் இனர்ஷியா அண்ட் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ். இனர்ஷியா அப்படிங்கிறது பேசிக்கா நம்ம என்னன்னு டினோட் பண்ணுவோம், தட் இஸ் த அப்போசிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி அதோட ஒரு இது டெஃபினிஷனா சொல்லணும்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஸ்ட்ல இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மோஷன்ல இருக்கலாம். இது அனேபிள் டு சேஞ்ச் இட் ஸ்டேட் அன்லெஸ் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் ஆன் இட். இதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, we can go for the inertia of rest நம்ம எடுத்துக்கலாம். ஸோ inertia of motion நம்ம எடுத்துக்கலாம். The next one is the inertia of direction. ஸோ இவ்வளோ எடுத்துட்டு நம்ம 3 கிளாசிஃபிகேஷன்ஸையும் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆக்சுவலி இது. வாட் இஸ் த பவர் ஆஃப் அக்கமண்டேஷன் ஆஃப் ஐ? So what is the power of accommodation of I? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. The accommodation of I is simply ability to change the இல்லைனா adjust the focal length. ஓகேங்களா? In terms of இந்த என்ன termsல நம்ம denote பண்றோம்னா, simple term, the power of accommodation of human eye is ability to adjust the focal length on retina. So this is the power of accommodation of eye. Next question. எனக்குள்ள ஒரு பேரண்ட் நியூக்ளியஸ் கொடுத்துட்டு 3 ஆல்பா டிகே நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் டாட்டர் எலமெண்ட். ஸோ பாருங்க, RA 88 226 3 ஆல்பா டிகே நடக்குது. அப்போ ஒரு ஆல்பா அப்படிங்கிறது ஹீலியம் நியூக்ளியஸ். அப்போ 3 நடந்ததுன்னா நியூமரேட்டர்ல எவ்வளோ கம்மி ஆகணும் நமக்கு? ஸோ 12 கம்மி ஆகணும். ஸோ 12 கம்மி ஆச்சுன்னா இது ஒரு டாட்டர் நியூக்ளியஸா நமக்கு மாறிடும். ஸோ ஒரு டாட்டர் நியூக்ளியஸ்ல இப்போ நமக்கு 12 கம்மி ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? இட் வில் பிகம்ஸ் அஸ் அ 214. டினாமினேட்டர்ல 8 எனக்கு கம்மி ஆகணும், 80. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் நான் இங்க எனக்குள்ள கால்குலேட் பண்றேன். அப்ப கால்குலேட் பண்ணோம்னா வாட் வி வில் கெட் 214 minus 80. பிகாஸ் எனக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் தான் கேட்டிருக்காங்க. minus 80 we will get 134. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம மூவ் அப் பண்ணலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட், டிஃபரன்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒன் டினோட் பண்ணிடுறேன், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். ஸோ ஒரு சிம்பிள் டேர்ம்ல டினோட் பண்ணலாம். நம்மளுடைய லைக் அண்ட் அன்லைக் ஃபோர்ஸஸ் 2 பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ லைக் அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். இந்த 2 பேரலல் ஃபோர்ஸஸும் ஒரு ஈக்குவல் பிரியம்ல நமக்கு ஆக்ட் பண்ணாங்கன்னா தட் இஸ் டினோட்டட் அஸ் அ பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட். மாஸ் அண்ட் வெயிட்டுக்கு நிறைய இடத்துல நான் டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் இங்கனக்குள்ளேயும் நான் ஆட் பண்றேன். ஸோ மாஸ் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. இந்த இடத்துல weight is a simply denoted as a vector quantity. So continuously it is independent of gravityங்கிறத நம்ம இங்கனக்குள்ளேயே சொல்லிடலாம். But this is a dependent of gravity. சரிங்களா? This is highly dependent of gravity. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, இது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய the mass contains பத்தி மட்டும்தான் பேசும். இது கிராவிட்டியையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணி தான் பேசும். So that is the difference between the mass and weight. சரியா பசங்களா? wonderful questions and creative sessions ஓட உங்களை மீட் பண்ண, இதே மாதிரி இன்னொரு creative sessionல உங்களை மீட் பண்றேன். Thank you so much for the beautiful session.